இந்த வீடியோவில் நாம் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு சில அப்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்டேஷன்ஸ்னால் ஒரு சில ஃபீச்சர்ஸ் தனியாக இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. அதாவது அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்டுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, இன்ட்ராடே ஓஆர்பி சிஇ அண்ட் பிஇ பை ஒன்லி அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்ட் வித் மல்டிப்ளேயர் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த கான்செப்டை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் பண்ணுறேன். இந்த கான்செப்டை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது அல்கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அட் த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், நான் இப்போது சார்ட்டில் காட்டக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது நம்மக்கிட்ட இருக்க டேட்டா வந்து லெவல் 3 டேட்டா இருக்குது. ஸோ இதனுடைய டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஸ்பீடாக இருக்கக்கூடிய டேட்டா இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒருத்தங்க யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டில் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது அல்காரிதம், அந்த டைமில் எது அட் த மணி இருக்கோ அதை எடுக்கும். பட் புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே அட் த மணி கால் அண்ட் புட் ஆப்ஷனை வந்து ஆல்கோ வந்து செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ண உடனே நமக்கு செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ வந்து ஆல்கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு 50,200 கால் அண்ட் புட் எடுத்ததாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். இந்த 50,200 கால் அண்ட் புட் ஆப்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் கேண்டலுடைய ஹையை இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கு. அதே போல் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுதான் செகண்ட் கேண்டில், இந்த செகண்ட் கேண்டிலை மார்க் பண்ணியிருக்கு. நான் ஜூம் இன் பண்ணுறேன், ஸோ தட் இன்னும் கிளியராக தெரியும். பார்க்குறோம், 7ஆம் தேதி செகண்ட் கேண்டலுடைய ஹையை மார்க் பண்ணியிருக்கு. அதே போல் புட் ஆப்ஷனுடைய கால் ஆப்ஷன் ரெண்டும் ஹையை மார்க் பண்ணியிருக்கு. இது இப்போது என்ட்ரி எப்படி எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து செகண்ட் கேண்டலுடைய ஹையை கட்டான உடனேயே, உதாரணத்துக்கு செகண்ட் கேண்டலுடைய ஹையை எந்த கேண்டில் கட் பண்ணுதோ அந்த ஆப்ஷன் பை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டலுடைய ஹையை கட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா கீழே வந்ததுனால அதில் என்ட்ரி கிடையாது. ஆனால் புட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் ஹையை வந்து கட் ஆகிருக்கு, தேர்ட் கேண்டில். இது எல்லாமே வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஒர்க் ஆகுது. 5 மினிட்ஸ் இல்லை, செகண்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் சார்ட்டில் ஹையை மட்டும் மார்க் பண்ணோம். ஹை மார்க் பண்ணக்கப்புறம் எந்த கேண்டில் ஹை கட் ஆகுதோ அந்த கேண்டில் என்ட்ரி கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் செகண்ட் கேண்டில் ஹையை கட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ஒரு லாட் பை ஆகும். பை ஆன உடனே உங்களுக்கு இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அல்கோ வந்து ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணோம். இது இனிஷியல் ஸ்டாப் லாஸ். ஒன்ஸ் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 569க்கு பை ஆகிருக்கு. 569லேருந்து நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா 539ன்றது ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த கேண்டிலில் 539 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அதாவது நான் இப்போ கீழே ஒரு லைன் போடுறேன், இந்த கேண்டிலில் நமக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஆனது ஹிட் ஆகிருக்கும். இது ரெட் கேண்டிலில் நான் மார்க் பண்ணுறேன். ஹிட் ஆன உடனே திரும்ப மார்க்கெட் திரும்ப 569 போகும்பொழுது 2 லாட் புட் ஆப்ஷன் பை ஆகும். 2 லாட் புட் ஆப்ஷன் பை ஆகி மேலே போன உடனே நம்முடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 125 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் இருக்குது. அதாவது 569லேருந்து 125 பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா 694ன்றது நம்ம டார்கெட் வருது. ஸோ 694 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் அச்சீவ் ஆன உடனே பொசிஷன் வந்து கட் ஆகிடும். ஸோ இதில் இந்த மல்டிப்ளையர் தான் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் பை ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, திரும்ப பை ஆகும்போது 2 லாட் பை ஆகும். ஸோ 2 லாட் பை ஆகும்பொழுது உங்களுக்கு குவான்டிட்டி மல்டிப்ளையர் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடில் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. செகண்ட் ட்ரேடில் உங்களுக்கு 2 லாட், அதாவது 30 குவான்டிட்டிக்கு 125 பாயிண்ட்ஸ் கிடச்சதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு கிடைக்கும். அதில் 250 பாயிண்ட்ஸில் 25 பாயிண்ட்ஸ் கழிஞ்சதுன்னா 225 பாயிண்ட்ஸ் நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்குது. 225 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 3,375 rupees நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். இந்த கான்செப்டில் தான் இது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. அதாவது
இன்ட்ராடே ஓஆர்பி சிஇ அண்ட் பிஇ பை ஒன்லி அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்ட் வித் மல்டிப்ளேயரில் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் காலில் ஒரு புட் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஆனால் கால் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன குவான்டிட்டி லாஸ்ட்டாக எடுத்ததோ, அதாவது புட் ஆப்ஷனில் எந்த குவான்டிட்டி லாஸ்ட்டாக ட்ரேட் ஆச்சோ, உதாரணத்துக்கு புட் ஆப்ஷனில் 2 லாட் ட்ரேடாக இருந்ததுன்னா கால் ஆப்ஷனில் அந்த மல்டிப்ளேயரை வந்து இது எடுத்துக்கும். ஸோ என்ன ஆகும்னா கால் ஆப்ஷன் மல்டிப்ளை பண்ணி போகும். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் பண்ணி போகும். இதுதான் இந்த அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்டுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதில் இப்போது நாம் இதில் இன்னொரு வெர்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்டில் இது ட்ரைலிங் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கான்செப்ட். அதாவது ட்ரைலிங் ப்ராஃபிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போது ஒரு லாட் பை ஆகுது, ஒரு லாட் பை ஆகிட்டு இப்போ கீழே 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 25 பாயிண்ட்ஸ் அல்லது 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்குது. வச்ச உடனே ப்ரைஸ் ஆனது, அதாவது இது 569லேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது, அதாவது 599 போகும்போது, இந்த ரேஞ்ச் போகும்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா ட்ரைலிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த மார்க்கெட் ப்ரைஸை குறிக்கிறதுக்கு இந்த ப்ளூ கலர் லைனை வந்து நான் இப்போது மார்க் பண்ணுறேன். இப்போ 569லேருந்து மார்க்கெட் வந்து டைரெக்டாக வந்து 599 போகுது அப்படின்னா, இப்போது 599 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஆனது 530லேருந்து 20 பாயிண்ட்ஸ் ட்ரெயில் ஆகும். 20 பாயிண்ட்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக 550க்கு இந்த ஸ்டாப் லாஸை வந்து நமக்கு மேலே கொண்டு வந்துடும். சப்போஸ் 599லேருந்து ப்ளஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு 629க்கு ப்ரைஸ் மேலே போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போது 629 போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இந்த ப்ராஃபிட் ஆனது அந்த ட்ரைலிங் ப்ராஃபிட் ஆனது 550லேருந்து கிட்டத்தட்ட 570 காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது திரும்ப மார்க்கெட் ஆனது 630லேருந்து ஒரு 30 பாயிண்ட் 680 மேலே போகும்பொழுது நம்முடைய இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட் ஆனது 570லேருந்து கரெக்டாக 590க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போக போக நம்முடைய ட்ரைலிங் ப்ராஃபிட்டும் மேலே வந்துகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு அன்னெசரியாக ஸ்டாப் லாஸ் திடீர்னு மார்க்கெட் ஃபால் ஆகி இந்த இடத்துல வந்தால் கூட நமக்கு லாஸ் வர்றது பெருமளவில் தவிர்க்கப்படும். இதுதான் இந்த கான்செப்டுடைய இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட்டுடைய ஃபீச்சர்ஸ். இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு சப்போஸ் ரெண்டாவது ரீஎன்ட்ரி வந்த உடனே திரும்ப அதே குவான்டிட்டி மல்டிப்ளேயரும் ஆகும். சப்போஸ் ஒரு வேளை டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா அதோடைய அந்த ஆல்கோ வந்து ஸ்டாப் ஆகிடும். ஒருவேளை டார்கெட் அச்சீவ் ஆகாமல், அதாவது 25 to 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 120 பாயிண்ட்ஸ் 125 பாயிண்ட்ஸ் டார்கெட், இந்த 125 பாயிண்ட்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா ஆல்கோ இன்ஆக்டிவ் மோடுக்கு போயிடும். சப்போஸ் ஒருவேளை டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் கீழே வர பட்சத்தில் இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட் ஹிட் ஆகிடுச்சுன்னா கூட நமக்கு பெருமளவில் லாஸ் வராது. திரும்ப மல்டிப்ளேயர் ஆகி ரெண்டாவது எடுக்கும்பொழுது நமக்கு திரும்ப அதே பழைய கான்செப்ட் படி திரும்ப அதை ட்ரைலிங் ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் இந்த அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்டில் இப்போது நாங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரைலிங் ப்ராஃபிட் இந்த ஃபீச்சர்ஸ். இதில் 2 ஆப்ஷன் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே ஆகாமலே கூட போகும், அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் கூட செப்பரேட்டாக நம்ம அல்கோட்ரிக்ஸ் அந்த நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் செப்பரேட்டாக இன்ட்ராடே ஓஆர்பி சிஇ அண்ட் பிஇ அல்கோட்ரிக்ஸ் ப்ளஸ் கான்செப்ட் வித் ட்ரைலிங் ப்ராஃபிட்னு இருக்குது. இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட் போட்டிருந்தாலே என்னென்னா மார்க்கெட் மேலே ஏற ஏற, அதாவது 30 பாயிண்ட் மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா 20 பாயிண்ட் நமக்கு ட்ரையல் ஆகும். இதுதான் இந்த கான்செப்ட். சப்போஸ் இந்த கான்செப்டில் நாம் பண்ணும்பொழுது நம்முடைய ரிஸ்க்கு வந்து குறையும். சப்போஸ் யூசர்ஸ்க்கு வந்து எனக்கு இதில் ஒரு இந்த ட்ரைலிங் வந்து ஏதாவது வந்து மாடிஃபை பண்ணணும், எனக்கு ட்ரைலிங் ப்ராஃபிட் அல்லது ஸ்டாப் லாஸில் மாடிஃபை பண்ணணும்னா கூட நம்ம இண்டிவிஜுவல் பேசிஸில் செஞ்சுக்கலாம்.